இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உங்க இரத்தத்தால் எங்களுக்கு ஆண்டவரே தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஞானத்தை குழந்தைகள் ஆண்டவரே. Cast it down. Please pray upon the mighty name of Jesus we pray. Amen. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. O Holy Mary, Mother of God, pray for us sinners now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 65வது அதிகாரம் 66ல இருக்கு. திருப்பாடல் 66ல இங்க ஒரு 13வது வசனம் 14வது வசனம் எடுத்து நீங்க வாசிங்க, தியானித்தீர்கள் அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயம் செய்கின்றார். நம்ம ஒரு ஒரு நேர்ச்சை கடன் அவர் ஆண்டவர்கிட்ட செய்த நேர்ச்சியை அவர் பூர்த்தி செய்கின்றார். திருப்பாடல் 66, 13, 14 வாசிங்களா? எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன், என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது, என் வாய் உறுதி செய்தது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. பொருத்தனைகள் நம்ம நேர்ச்சி கடன் செய்யறோம். நம்ம சரி, நான் இன்னைக்கு இந்த விஷயங்கள் எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா, இல்லை இந்த பாஸ்போர்ட் இதுனா, இல்லை எனக்கு வீடு இந்த இது வாங்க முடிஞ்சதுன்னா, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, சில பொருத்தனைகள் நம்ம செய்ய சில சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லை சில ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஓத் அப்படின்னு சொல்லுவாங்க. வேணா நம்ம ஆணையிடுவது அப்படின்றது ரெண்டுமே ஆண்டவர் நாமத்தை நம்ம செய்யும் போது, ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது நம்ம அதை கடைபிடிக்க வேண்டிய நமக்கு கடமை இருக்கு. ஆனா பல நேரத்துல நம்ம இதை மறந்துடுறோம். சொல்லும் போது ஆர்வத்தோட சொல்றோம் கடவுள்கிட்ட, ஆனா அதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது செய்வதற்கு நம்ம கடமை தவறி விடுகின்றோம். நம்ம மறந்துடுவோம். கொஞ்ச நாள் முன்னாடி ஆண்டவரின் கண்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம். அதை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம பல நேரத்துல கடவுளை நம்ம மறந்துட்டோம் அப்படின்றதுனால கடவுள் மறந்துட்டார் அப்படின்றது கிடையாது. எண்ணிக்கை நூல் 30வது அதிகாரத்துல 2வது வசனம் நமக்கு கடமை இருக்கு இதை செய்வதற்கு. எண்ணிக்கை நூல் 30ல 2வது வசனம் எடுத்து வாசிட்டீங்களா? எண்ணிக்கை நூல் 30ல 2. ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்தி கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது. தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். உரைத்தபடி நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை. சில பேருக்கு இந்த பொருத்தனைகள் செய்யறது ஒரு பழக்கமா இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நான் அது செய்யறேன், இதுக்கு நான் இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போறேன், இது பண்றேன், பல விதமான பொருத்தனைகள். இணை சட்ட நூல் 23வது அதிகாரம் 21லிருந்து 23. உங்களால செய்ய முடியல அப்படின்னா அந்த மாதிரி பொருத்தனைகள் செய்ய சொல்லாதீங்க. கடவுள்கிட்ட நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்லாதீங்க. நம்மளால செய்ய முடியாத விஷயங்களை கடவுள்கிட்ட அதை பத்தி இந்த மாதிரி நான் செய்யறேன் அப்படின்றது சொல்லாதீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. இணை சட்ட நூல் 23ல 21, 20லிருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே, ஏனெனில் அது உனக்கு பாவமாகும். உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி. ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது. உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு. ஆமென். நம்ம வாயால் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம செஞ்சே ஆகணும். இதுக்கு நம்ம செய்யாமே இருக்கலாம். நம்ம வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா உடனடியா என்ன நடக்குது?
ஒரு தூதர், நம்ம காவல் தூதர், நம்மளோட இருக்கிற கார்டியன் ஏஞ்சல், அந்த தூதர் வந்து நம்ம இந்த வார்த்தையை எடுத்து ஆண்டவர் கிட்ட கொண்டு செல்கின்றார். நம்ம அதை செய்யாது இருக்கும்போது என்ன நடக்குது? ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸ்பிரிட் வேர்ல்ட், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்சிகள், கனவு வழியெல்லாம் நீங்க இதுல பார்க்கலாம். சபையுரையாளர் 5வது அதிகாரம் 4-6 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அத கால தாமதம் கூட நம்ம செய்யக்கூடாது. நான் இதை அப்புறம் செஞ்சுக்கிறேன். சில பேர் என்னன்னா, வேலை கிடைச்ச உடனே வந்து நான் இது செய்யறேன் அப்படின்வாங்க. வேலை கிடைச்ச எக்ஸைட்மெண்ட்ல எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த சந்தோஷத்துல எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த பொருத்தனைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த வேலை கிடைச்ச அந்த அடுத்த வாரமே நான் வந்து வேளாங்கண்ணிக்கு போறேன், நான் இது செய்யறேன், அதை செய்யறேன், பலவிதமான சில பேருக்கு இப்போ ஆண்டவர் நினைவுபடுத்துகின்றார். அவங்க செய்த பொருத்தனைகளை கடவுள் வந்து நினைவுபடுத்துகின்றார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சபையுரையாளர் 5வது அதிகாரம் 4-6 வாசிக்கிறீங்களா? கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். ஆமென். அதுக்கு கொடுக்காம இருக்கலாம், பேசாம அதை பத்தி பேசாம. சில பேர் என்ன பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொருத்தனைகள் வந்து அந்த அளவுக்கு சிந்திக்காம வந்து அதை சொல்லுவாங்க. நான் வந்து ஜெருசலேமுக்கு நான் வரேன், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. சின்ன விஷயமெல்லாம் இருக்காது. நான் வந்து ஒரு கோயிலுக்கு வந்து போறேன், நல்ல பெரிய பெரிய விஷயங்களா சொல்லுவாங்க. நான் வந்து ஜெருசலேமுக்கு வரேன், நான் வந்து வத்திக்கானுக்கு வரேன், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து மெட்ரிகோரிக்கு வரேன், பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு நான் எது வேணா செய்யறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துட்டோம், என் பிள்ளை கல்யாணம் மட்டும் நடந்துட்டோம், குழந்தை மட்டும் பிறந்துட்டோம், நான் எது வேணா செய்யறேன். நீதி தலைவர்கள் 11வது அதிகாரம் 30-40 வரைக்கும் முழுசா வாசிக்க தேவையில்லை நமக்கு நேரத்துல. 30-32 வரைக்கும் வாசிச்சா கூட போதும். அவர் சொல்றாரு, இந்த போர்ல வெற்றி கிடைத்தால் என் வீட்டுல இருந்து யாரு முதல்ல வெளியில வராங்க நான் வெட்டி சாச்சிடுறேன் அப்படின்றார். மனைவி யோசி சொன்னான்னு தெரியல. நீதி தலைவர்கள் 11வது அதிகாரம் 30-32 வாசிக்கிறீங்களா? இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனியா மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். ஆமேன். அல்லேலுயா. ஆமீன். அல்லேலுயா. அவர் செய்த பொருத்தனை ரொம்ப மிகவும் மோசமானது. சிந்திக்கவே கடைசியில் அவருக்கு ரொம்ப பிரியமானவர் அவரோட மகள் தான் அந்த வீட்டுல இருந்து வெளியில வர. அதனால நம்ம சிந்திக்கணும், இது ஆண்டவருக்கு ஏற்றபடியா இருக்குமா, இதை நம்மளால பூர்த்தி செய்ய முடியுமா, நம்மளால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு வந்து சிந்திக்கணும். நம்ம அந்த அளவுக்கு சிந்திப்பது கிடையாது. இப்போ இந்த ஒரு வேதனை, இந்த ஒரு பிரச்சனை, ஒரு தீர்வுக்காக நம்ம எதையும் சொல்வதற்கு தயாராக இருக்கணும். அப்படி இல்லை, அது வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று உண்மையான ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். ஆண்டவர் முன்னாடி அந்த வார்த்தைகளை விடுவதற்கு முன்னாடி, பிரச்சனைகளை செய்வதற்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கும். பல நேரத்தில் அந்த உணர்வு இல்லை, நம்ம கவனமா இருப்பது கிடையாது. நம்ம பேச்சு தூதர்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கோம், அதை மனசுல வச்சுக்கணும். சில பேர் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடக்க நூல் 42 35-38 வரைக்கும் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, ரூபன் செய்கின்ற ஒரு தவறு. அவர் வந்து
கடவுள்கிட்ட நேரடியா ஒரு பொருத்தனையாக இல்லைனாலும் சரி, ஒரு சபதம் செய்யறாரு அவர். நான் வரல அப்படின்னா நான் வரல அப்படின்னா என் பிள்ளைகளை வந்து கொன்னுடுங்க அப்படின்னு வருது. அவரு வந்து பொருத்தனை, அவரு வந்து நம்ம வந்து பொருத்தனை செய்கின்றோம்னா கடவுள் நம்ம வந்து நம்மளோட நம்ம வந்து ஒரு பலியை செலுத்தணும். சில பேர் வந்து நான் இங்க வந்து போறேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு, இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா என் பிள்ளைகளோட வந்து தலையை வந்து நான் மொட்டை அடிக்கிறேன், கணவரோட தலையை நான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற வேற அவங்களுக்கு அவங்க ஒரு பாரமும் எடுத்துக்க மாட்டாங்க. மத்தவங்க பாரத்து தலையில பாரத்தை போடுறதுக்கு அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. தொடக்க நூல் 42வது அதிகாரம் 35 38. சுயநலவாதிகள் இப்படிதான் இருக்கும். வாசிக்கிறீங்களா? தொடக்க நூல் 42 35 38. பின்பு அவர்கள் கோணி பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவரும் கோணிப்பையிலும் அவனவன் பண முடிப்பு காணப்பட்டது. பண முடிப்புகளைக் கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையரும் திகிலுற்றனர். தந்தை யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்கிவிட்டீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, இப்பொழுது பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு போகவிருக்கிறீர்களே, எல்லாமே எனக்கு எதிராக உள்ளன என்றார். அதற்கு ரூபன் தம் தந்தையிடம், நான் அவனை உம்மிடம் திரும்பவும் கொண்டு வராவிடில் என் இரு மைந்தரையும் கொன்று விடுங்கள், அவனை என் கையில் ஒப்புவியுங்கள், நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்றார். ஆனால் யாக்கோபு, என் மகனை உங்களோடு போக விட மாட்டேன், இவன் சகோதரன் இறந்து போனான், இவன் ஒருவனே எஞ்சியிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயரக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்க செய்வீர்கள் என்றார். ஆமேன். ஆமேன். நீங்க சொல்லுங்க, ரூபன் செய்த ஒரு விஷயம், மற்றவர்களை வைத்து, பிள்ளைகளை வைத்து இந்த ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. அது வந்து கடவுள்கிட்ட சொல்லலை, யாக்கோபு கிட்ட சொல்றாரு. ஆனாலுமே அது சரி கிடையாது. 43வது அதிகாரத்துல யாக்கோபு அனுப்பல. இது நீங்க வந்து 43வது அதிகாரத்துல யூதா அவரோட அப்பா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. இந்த பையன் வந்து என்னோட அனுப்புங்க, நான் வந்து இவனுக்கு பொறுப்பாளியாக, நான் கொண்டு வரல அப்படின்னா அதோட குற்ற பலி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரே வந்து அவர் பலியாக அர்ப்பணிக்கின்றார். இந்த ஒரு அர்ப்பண வாழ்வுக்கு வருவதற்கு தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பொருத்தனைகள் தான் நம்ம வைக்கணும். அப்படியே வைக்கிறதா இருந்தாலும் தொடக்க நூல் 43 43ல 8 9 வாசிக்கிறீங்களா? மேலும் யூதா தம் தந்தை இஸ்ரேலரை நோக்கி, எங்கள் குழந்தைகளும் நீங்களும் நாங்களும் சாகாமல் உயிரோடு இருக்க வேண்டுமானால் இளைஞனை என்னோடு அனுப்பி வையுங்கள், நாங்களும் புறப்பட்டு செல்வோம், அவனுக்கு நானே பொறுப்பாளி, அவனை பற்றிய பொறுப்பை என் கையில் விட்டுவிடுங்கள், நான் அவனை உங்களிடம் கொண்டு வந்து ஒப்புவிக்காவிடில் உங்களுக்கு முன்பாகவே அப்பழியை என்னாலும் நானே சுமப்பேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. நானே சுமப்பேன், இந்த மாதிரி நான் சுமக்கிறேன். என் அவர் பிள்ளைகள் கிடையாது, மனைவி கிடையாது, வேற சகோதரர்கள் கிடையாது, நான் எடுத்துக்கிறேன். இயேசுவாண்டார் அவரு வந்து அப்படியே பலியாக கொடுத்தார். அந்த ஒரு விதத்துலதான் நம்ம வந்து இந்த பொருத்தனைகளை செய்யணும். மற்றவர்களை வைத்து நான் இவனை வந்து அங்க போக வைக்கிறேன், இவனை வந்து நான் அதை செய்ய வைக்கிறேன், அப்படி கிடையாது. இவனை வந்து வேளாங்கண்ணி கூட்டு போய் நான் வந்து மாமனை மொட்டை அடிக்க வைக்கிறேன், அப்படி கிடையாது. நம்ம செய்யணும், நம்ம வந்து அதுல பலியாக இருக்கும். இது வந்து பொருத்தனைகள். இந்த பொருத்தனைகளை பற்றி சிந்திக்கும் போது அடுத்த ஒரு விஷயம், நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, உறுதிமொழி எடுப்பது. இயேசுவாண்டவர் மத்தேயு 5வது அதிகாரத்துல 33 37 வரைக்கும் எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு.
ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அது தவிர வீணாக நான் சத்தியமா சொல்றேன், நான் நான் இது செஞ்சது கிடையாது, இது செய்ய கிடையாது. ஆண்டவர் பேரை வீணாக பயன்படுத்துவது பலவிதமான பாவங்கள் இதோட சேர்ந்து நிறைய பாவங்கள் வருது. மத்தேயு 5வது அதிகாரம் 33-37 வாசிக்கிறீங்களா? மேலும் மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்று ஏனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. பேச்சு வழியாக தீயோனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால். ஆண்டவர் நாமத்தை வீணாக பயன்படுத்தாதீர்கள். நம்ம சொன்னா மத்தவங்க நம்ப மாட்டேங்கிறாங்கன்றதுனால சத்தியமா சொல்றது நான் தேவையில்லை. நான் சொன்னது உண்மைதான். உறுதியாக நிக்க கத்துக்கும். யாக்கோபின் நூல் 5வது அதிகாரம் 12வது வசனம், தீர்ப்புக்குள்ளாகாமல் இருப்பதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்காது இருக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு அது வழியாக தீர்ப்பு நமக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. யாக்கோபு 5:12 வாசிக்கிறீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரர்களே, சகோதரர்களே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். ஆமென். ஆமென். இன்னொரு இந்த பொருத்தனைகளை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம படிக்க வேண்டியது. ஏன்னா முதலா இந்த பொருத்தனைகள் நம்ம விவிலியத்துல பார்க்கக்கூடியது அப்படின்றது தொடக்க நூல் 28வது அதிகாரம் 28வது அதிகாரத்துல 20லிருந்து 22 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா யாக்கோபு அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். யாக்கோபு ஒரு கனவை பார்க்கின்றார். இந்த கனவுல கடவுள் பல வாக்குத்தத்தங்கள் தருகின்றார், பல ஆசீர்வாதங்கள் தரும். ஐசக்கோட ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் யாக்கோபு கடவுள் சொல்றான், நான் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த மாதிரி செய்வேன் அந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பொருத்தனை செய்கின்றார். தொடக்க நூல் 28வது அதிகாரம் 20லிருந்து 22 வாசிக்கிறீங்களா? மேலும் அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பு அளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டுக்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் ஆமேன். அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. இந்த வசனங்கள் 2-3 வசனங்களை நல்லா தெளிவா நீங்க வாசிக்கணும். இது ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்கள் பிளஸ்ஸிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு? 13, 14, 13லிருந்து 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்றார்? ஆண்டவரே ஆமேன், உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா யாக்கோபுக்கு விசுவாசம் இல்லை. இந்த பொருத்தனைகள்லாம் இப்போ ஏன் வைக்கிறார்? பல சூழ்நிலைகள்ல நம்ம இந்த பொருத்தனைகள் எதனால வைக்கிறோம்? கடவுளோட பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த பொருத்தனைகள்லாம் தேவையா? யோசிச்சு பாருங்க. விசுவாசம் இல்லை யாக்கோபு. இதெல்லாம் உண்மையா கடவுள் எனக்கு செய்வாராம்? நான் என்ன கடவுளுக்கு செஞ்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் அவர் செய்யறதுக்கு?
ம்? நம்ம இந்த பேரம் பேசுகின்ற ஒரு மனநிலையிலேயே இருக்கிறோம். அதனால அவரு வந்து ஹியூமன் டெண்டன்சி, மனித ஒரு இயல்பு அது. யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு தூண்டுதல் இருக்கும். ஆனா கடவுளோட இருக்கின்ற உறவு, ம்? யாராவது இப்போ எனக்கு ஒரு சகோதரர் ஏதாவது செய்யறாங்க, உதவி செய்யறாங்க, எனக்கு ஒரு உதவி தேவை, உதவி செய்யறாங்க அப்படின்னா நமக்கு உள்ள ஒரு தூண்டுதல் வரும், நமக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு மனித இயல்புல ஒரு தூண்டுதல் வரும். சில பேர் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சுயநலம் அதிகமா இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா மனித இயல்பு அப்படின்றது வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம யோசிப்போம். அவங்கள உதவி செய்வது, அவங்கள வந்து நல்லது செய்யறதுக்காக. ஆனா அதே உறவை வந்து நம்ம கடவுளோட பார்க்க கூடாது. கடவுள் வந்து நம்மளோட இருக்கின்ற ஒரு நிபந்தனையற்ற அன்பு அவர் தர விரும்புகின்றார். 13வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். நீ இதெல்லாம் செய்ய, நான் உனக்கு இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு அவர் பேரம் பேசுறார். அவர் எப்பவுமே மனிதரோடு இருக்கின்ற உறவுல அவரே அவர் முழுமையாக தர அவர் விரும்புகின்றார். நான் கருணையில் அவர் வந்து அவரையே முழுமையாக தருகின்றார். ஆண்டவரை தேடி வரும்போது நிபந்தனைகள் வைக்காமல், இந்த பொறுத்துணைகள்லாம் வைக்காம முழுமையா உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அழைக்கின்றார். தொடக்க நூல் 28வது அதிகாரத்துல 13ல இருந்து 15 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன். உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும். நீ மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் பரவி செல்வாய். உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசீர் பெறுவன. நான் உன்னோடு இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டுக்கு உன்னை திருப்பி வரச் செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஜெபிக்கின்ற மக்களாக அவரோட நிபந்தனையற்ற அன்பு, நம்ம பாவிகளாக இருக்கும்போது அவர் நேசித்த அன்பு அவர் நமக்கு தருகின்றார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்றபடி வாழும்போது நமக்கு ஒரு அந்த பாவத்தை விட்டு விலகும் போது நமக்கு ஒரு நிம்மதி, நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவரோட பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் வழியாக நம்ம பாவம் செய்யாத இருக்கும்போது நமக்கு தான் நன்மை அதிகமாகும். அவரை விட நம்ம பாவத்தை விட்டு விலகி அவரை நெருங்கி நம்ம செல்லும் போது அவர் பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். திருவுளத்துக்கு ஏற்றபடியாக நம்ம வாழ்வோம். இந்த பொறுத்துணைகள்லாம் தேவையில்லை. நம்ம தேவைகளை பார்த்து நல்ல தகப்பனாக நம்ம எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார். நம்பிக்கை. யோபு என்ன சொல்றாரு? அவர் சோகத்துல அந்த துக்கமான ஒரு சூழ்நிலைகள், யோபின் புத்தகம் 13வது அதிகாரத்துல 15வது வசனம், அவர் என்னை கொன்றாலும் நான் நம்பிக்கை வைப்பேன். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்திற்கு நம்மளால வர முடியுமா? யோபின் புத்தகம் 13வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தரலேன். ஆமேன். அல்லேலூயா. யோபு என்ற மனிதர் வந்து இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு எளிதான ஒரு வழி அவர் பார்க்கல. ஏன் கடவுள் இதெல்லாம் அனுமதிச்சாருன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனாலும் அவர் நல்லவர், அது நம்பிக்கை அவர் விடுவதற்கு அவர் தயாராக இல்லை. அதுதான் விசுவாசம். ஆண்டவர் நம்ம விசுவாசத்தை சக்திப்படுத்துவதற்காக நம்ம அதை கேட்கும்போது கடவுள் என்ன செய்வார்? இன்னும் மேலான பிரச்சனைகள், நம்ம விசுவாசத்தால நம்ம வெற்றி பெறக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஆண்டவர் அனுமதிப்பார். அவர் நம்ம மேல அன்பு செய்வதனால நம்ம அவர் மேல நம்ம இன்னும் ஆழமான நம்பிக்கைக்கு வரணும்ன்றதுக்காக. பேரம் பேசாது. இந்த பொறுத்தனைகள் பல நேரத்தில் இந்த பேரம் பேசுவதற்கு ஒரு எண்ணம் இருக்கிறது.
அடித்தளமா வந்து ஒரு பேரம் தான் பேசிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட. அதுக்கு பதிலாக ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணத்திற்கு வருகின்றோம் அப்படின்னு சொன்னா, ஜெபத்தை நான் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது. நம்ம செயல்களில் ஒரு ஒரு மனப்பான்மை நமக்கு வேணும். பேரம் பேசுகின்ற மனப்பான்மையை விட ஆண்டவர் அழைத்துட்டார். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல புது ஆகமத்துல இயேசு ஆண்டவர் ஜெபிக்கும் போது இந்த பொருத்தனைகள் செய்யுங்க, இது இப்படி இந்த பொருத்தனை செய்யுங்க அப்படிலாம் வந்து அவர் சொல்றது. நம்பிக்கை வைங்கன்னு தான் சொல்றாரு. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சில பொருத்தனைகள் நீங்க செஞ்சிருக்கிறீங்க, உங்களால வந்து அதை கடைபிடிக்க முடியல, உங்களால அது முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில சில நேரத்தில் நீங்க வந்து ஏதாவது பெருசா ஏதாவது செஞ்சிருக்கலாம். சில பேர் அவங்களோட பொருத்தனைகள் செய்ய முடியல. அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பாவ சங்கீதம் தான் அர்ப்பணிங்க. ஏன்னா இந்த பாவம் நீங்கணும். அப்பதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து தருகின்ற வாக்குத்தத்தம் யோபின் புத்தகம் 23வது அதிகாரத்துல 10வது வசனம். ஆண்டவருக்கு நம்ம வழிகள், நம்ம எடுக்க போற வழிகள் அவருக்கு தெரியும். அவர் நம்மளை வந்து தூய்மைப்படுத்துவதற்கு இந்த வழிகள் வழியாக நம்ம தூய்மைப்படுத்த விரும்புகின்றார். யோபின் புத்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்களா? ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். ஆமென். ஆமென். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை தூய்மையாக்கும் விடுதலை தாரும். உங்க நிபந்தனையற்ற அன்பை புரிந்து கொண்டு அதே போல ஒரு பேரம் பேசுவதற்கு பதிலாக ஒரு நிபந்தனையற்ற அன்புக்கு வருவதற்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அந்த கிருபை எங்களுக்கு தாரம் ஆண்டவர். உங்க ரத்தத்தால் எங்களுக்கு தூய்மையாக்கும் விடுதலை தாரம். எங்க விசுவாசத்தை திடப்படுத்தும் ஆண்டவரை ஒரு விதமான பயத்துக்கும் இடம் கொடுக்காமல் every bondage, bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus, we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you, brother. Praise the Lord. Thank you, brother. Praise the Lord.